நம்முடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு அவர்களிடமிருந்து குறிப்புகள் வர்றது, வழிகாட்டல்கள் வர்றது, அவர்களுடைய இருப்பை உணர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்லி, நமக்கு அந்த குறிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அது இறந்த புதுசுல. கொஞ்சம் டைம் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்புகள்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, ஒரு கட்டத்தில் அது நின்று விட்டுவதைப் போல ஒரு அனுபவம் ஏற்படும். அப்போ தன்னுடைய அன்புக்குரியவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு வேதனையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கேள்வி எழும். ஏன் அவர்கள் இப்போ குறிப்பை கொடுக்கறத நிறுத்திட்டாங்க? ஏன் இப்போ முன்ன மாதிரி அவங்க கனவுல வர்றதில்ல, குறிப்புகளை தர்றதில்ல? ஒருவேளை அவங்க வந்து நம்ம விட்டு விலகி போயிட்டாங்களா? நம்மளை மறந்துட்டாங்களா? மறுபிறவி ஏதேனும் எடுத்ததுனால நமக்கு அந்த குறிப்புகள்லாம் இப்போ வர்றது இல்லையா? இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கேள்விகள்லாம் ரொம்ப சாதாரணமானவை, பொதுவானவை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் உங்களுடைய யூகங்கள் மட்டும்தான், உண்மை அல்ல. உண்மை என்னன்னா, அவர்கள் உங்களை மறப்பதில்லை. அவர்களின் ஆன்மா உங்களை எப்போதும் நினைவில் வைத்திருக்கும். அவர்கள் எப்போதுமே உங்களுக்கு அன்பு செலுத்துவார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான தொடர்புங்கிறது உங்களோட உயிரினுடைய உயர்தலங்களில் எப்போதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து குறிப்புகள் கொடுப்பது என்பது இப்போது தற்போது குறைந்து விட்டது, நின்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஏன் இப்படி நின்றுச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி இருந்ததுன்னா, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதற்குண்டான காரணங்கள் நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் ஒரு உயர் பரிமாண ஞானத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எதனால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் தொடர்பு நிகழ்கிறது, எதனால் நீங்கள் குறிப்பு உணர்றீங்க, ஏன் உணர்றீங்க, ஏன் நின்று போச்சு, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு குழப்பம் வராது. சரிங்களா? வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். அதாவதுங்க, என்கிட்ட கவுன்சிலிங்க்கு ஃபோனில் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அதிகமாக என்னன்னு சொன்னால், என்னோடய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க, அவங்க இதுக்கு முன்னால் நிறைய குறிப்புகள் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ நின்றுச்சு, ஏன் என்னை மறந்துட்டாங்களா அப்படிங்கிறதாகும். அவர்கள் உங்களை மறக்கவில்லை, அவங்க எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பை நீங்கள் 2 விதமான கோணத்திலிருந்து புரிஞ்சுக்கணும். முதல் கோணம் என்னன்னு சொன்னால், எந்த அளவுக்கு அவசியம், அத்தியாவசியம் அப்படிங்கிற கோணத்திலிருந்து. அதாவதுங்க, இறந்தவர்களுடைய ஆன்மா உங்களுக்கு குறிப்பு தருகிறது அப்படின்னு சொன்னால், அது எப்போது உங்களுக்கு தேவையோ அவசியமோ அப்போது அது கட்டாயம் கொடுத்துரும். அவர்களுக்கு அந்த தாமதப்படுத்துகிறதோ, தயங்குறதோ, இல்லை மறந்துட்டு போகிறதோ, அதெல்லாம் வந்து மனிதர்களுடைய குணங்கள். அப்போது உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கட்டாயம் அவர்கள் குறிப்பை கொடுத்து விடுவார்கள். ஏன் எப்போ தேவையோ அப்போ கொடுக்குறாங்க, ஏன் தொடர்ந்து கொடுக்கக்கூடாது, ஏன் அடிக்கடி கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்களோட பிறப்பின் நோக்கம்னு ஒன்று உண்டு, உங்களுடைய விதி நிர்ணயம்னு ஒன்று உண்டு. அப்போ எந்த குறிப்பை வழிகாட்டுதலை கொடுத்தாலும் அது உங்களோட பிறப்பின் நோக்கத்திற்கு ஒருங்கிணைவில் இருக்கணும். இப்போது அவங்க கான்ஸ்டண்ட்டாக நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க குறிப்புகளை, டெய்லி கனவுல வர்றது, குறிப்புகளை கொடுக்கறது அப்படின்னே இருந்துட்டா, நீங்கள் இதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் போக மாட்டீங்க. அல்லது உங்களுடைய பிறப்பின் நோக்கத்திலிருந்து அது உங்களை திசை திருப்பி விடும் அப்படின்னா அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அவர்கள் என்னன்னா, உங்களுடைய பாதை என்னவோ, பிறப்பின் பாதை என்னவோ அதை மதித்தாக வேண்டும். ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, தொடர்ந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அந்த குறிப்புகள் வரும். இந்த வீடியோ பார்க்குறதே உங்களுக்கும் அவருக்கும் உண்டான இணைப்பு, தொடர்பு அப்படிங்கிறது நெடுநாள் தொடரும் அப்படிங்கிற குறிப்பாக கூட இருக்கலாம். சில சமயங்களில் அந்த வரக்கூடிய குறிப்புகள் திடீர்னு நிற்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வேறொரு தெய்வத்தால், வேறொரு தேவதையால், வேறொரு சித்தரால், வேறொரு மனிதரால் நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டும், வேறொரு உயிரால் நீங்கள் வழிநடத்தப்பட வேண்டும்னா அவர்கள் உங்களுடைய பாதையை மதிப்பார்கள். நீங்கள் யாரால் வழிகாட்டப்பட வேண்டுமோ அவர்கள் வழிகாட்டுதலைக்கு இவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதுவும் ஒரு காரணம். உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, இப்போது உங்கள் அப்பா இருக்கார், நீங்கள் அவளுடைய மகள்னு வச்சுக்கோமே. நீங்கள் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு பரீட்சை, உங்கள் ரூமில் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்பா என்ன பண்ணுவார், ஒரு வேளை வெளியில் ஹாலில் இருக்க டிவி சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னா மெல்ல வந்து உங்களுடைய கதவை சாத்திட்டு போய் அவர் உட்காந்து தன்னோட வால்யூமை குறைச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பார் இல்லையா? அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அமைதியாக கதவு சொத்துறதுக்கு காரணம் என்ன? தன் குழந்தை பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதானே. அவர் கதவு சாத்திட்டதுனால உங்கள் மேலே அன்பு இல்லைன்னோ, அக்கறை இல்லைன்னோ, பாசம் இல்லைன்னோ இல்லை, அக்கறை இருக்கிறதுனால தான் சாத்துறாரு. அதனால் எப்படி உங்களுடைய தந்தை நீங்கள் பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கணத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்திருக்காரோ, அது மாதிரி
உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை உணர்ந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ 100% குறிப்புகள் கொடுக்கறதாகவும், எப்போ தேவையில்லையோ அப்போ சைலண்ட்டாக ஒரு திரைமறைவிலிருந்து உங்களை கவனிப்பதாகவும் இருக்கும். இப்போது 2வது காரணம் என்னென்னு சொன்னால் அலைவரிசையில் ஒருங்கிணைவு. இப்போது உங்களோட அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப நாட்களில் நீங்கள் ரொம்ப அவர்கள் நினச்சி அழுகுவீங்க. அவரும் என்னென்னு சொன்னால் மனிதர்களுக்குண்டான அலைவரிசைக்கு நெருக்கத்தில் தான் அவருடைய ஒளி உடல் இப்போ இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் அவரை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கிறதும் அவரும் மனிதர்களுக்குண்டான அலைவரிசையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய குறிப்புகள், வழிகாட்டுதல்கள், அவருடைய இருப்புகளை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக அடிக்கடி உணர்வீங்க. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் காலகட்டம் கழியும் போது நீங்கள் உங்களோட ஆஃபீஸுக்கு போக வேண்டி வரும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நோக்கி கவனம் செலுத்த வேண்டி வரும். சொந்தக்காரங்க வர்றவங்க அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. அவர்களும் இறந்தவர்களும் என்னென்னு சொன்னால் அந்த ஆவி உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பிரிட் ரெல்முக்கு தன்னுடைய அலைவரிசை இன்டெகிரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போது 2 பேர்த்துக்கும், உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் அலைவரிசையில் ஒரு இடைவெளி இயல்பாகவே ஏற்படும். இந்த அலைவரிசை இடைவெளி ஏற்படுறது உங்கள் அனுபவத்தில் மனிதனாக நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னா, திடீர்னு அவர் குறிப்புகளை நிறுத்திட்டாரு, இல்லை அப்படி படிப்படியாக குறைஞ்சிருச்சு, இப்போல்லாம் அவர் குறிப்புகளை கொடுக்கறதே இல்லை, இப்போல்லாம் நம்ம கனவுலே வர்றதில்லைங்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை உருவாக்கிறோம். ஆனால் உண்மையில் உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது, நீங்கள் துண்டிக்கப்படவில்லை. ஆனால் உங்கள் அலைவரிசைக்கும் அவர்களோட அலைவரிசைக்கும் ஒரு இடைவெளி இருப்பதால் அது உங்களுக்கு பிரிவை போன்ற ஒரு மாயையை உருவாக்குகிறது. இப்போது உங்கள் அன்புக்குரியவர்கள் சைக்கிளில் உட்காந்துருக்காங்க முன்னாடி, நீங்கள் அவருக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கிறீங்க. இப்போது உங்கள் அன்புக்குரியவர்கள் தெளிவாக தெரிகிறார் உங்களுக்கு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட சைக்கிள் எடுத்துகிட்டு எல்லாம் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவருடைய உருவம் அப்படியே மெல்ல மெல்லதாக சின்ன சின்னதாக குறைஞ்சிக்கிட்டே போகுமா, தூரமாக போக போக அவருடைய உருவம் குறையுமா, ஒரு கட்டத்தில் அது மாயமாக மறைஞ்சது போல் இருக்கும். அவர் உண்மையில் மறைஞ்சிட்டாருன்னா இல்லை, உங்களுக்கும் அவருக்கும் உண்டான அந்த தூரம் அப்படிப்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு உருவாக்குது இல்லையா. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திடீர்னு மறுபடியும் ஆனால் இப்போது நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க, லைட்டாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுது, உங்களுடைய வேகத்தை நீங்கள் அதிகப்படுத்தியதால், நடையை நீங்கள் அதிகப்படுத்தியதால் அவருக்கும் உங்களுக்கும் உண்டான தூர இடைவெளி மீண்டும் குறைய ஆரம்பிக்குது. மீண்டும் அந்த குறிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய உருவங்கிறது சின்ன சின்னதாகி கடைசியில் பெருசு பெருசாகி நீங்கள் அவருக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இல்லையா, அவருடைய உருவத்தை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. இது மாதிரி தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் அலைவரிசை இடைவெளி ஏற்படும் போது அவர் உங்களுக்கு குறிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் குறிப்பை நிறுத்தியது போலவோ குறைத்தது போலவோ ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் உங்கள் அலைவரிசை உயரும் போது மீண்டும் அந்த குறிப்புகள் தொடர்வதை போன்ற ஒரு அனுபவம் ஏற்படும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அலைவரிசையை உயர்த்த வேண்டும். அலைவரிசை உயர்த்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் வாழ்க்கையை பிடித்த விதத்தில் வாழணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த கணத்தில் எனக்கு எது ஆர்வம், உற்சாகம், மகிழ்ச்சி, நிறைவு, அதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கணத்தை நீங்கள் உற்சாகமாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுடைய அலைவரிசை உயரும். அலைவரிசை உயரும் போது உங்களுக்கும் அவர்களுக்கும் அலைவரிசை இடைவெளி என்பது குறையும். இந்த உற்சாகமான வாழ்வியல் என்ன பண்ணணும்னா உங்களுடைய புலன்களினுடைய தன்மையை ரொம்ப கூர்த்திட்டும். அப்போ என்ன ஆகுது, மீண்டும் அவர்களுடைய இருப்பை, குறிப்பை, வழிகாட்டுதலை எப்பெல்லாம் புரிஞ்சுக்கணுமோ அப்பெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் போது, இல்லை எந்த தெய்வங்கிட்டிருந்து இந்த கணத்தில் உங்களுக்கு அந்த குறிப்பு வரணுமோ அதை நீங்கள் புரிய ஆரம்பிக்கும் போது இந்த பிரிவின்ற மாயையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் குறிப்புன்னு சொன்னாலே கனவுல வர்றது, ஏதாவது ஒரு நம்பர் தெரியறது, இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவர் கொடுக்குற அந்த வழிகாட்டுதல் மட்டுமே வழிகாட்டுதல்னு நம்புறது. அதுவும் அல்ல. நீங்கள் உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போதே உங்களோட வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி உங்களுக்கு ஆர்கனைஸ் ஆகுது, சந்தர்ப்பங்கள் எப்படி அமையுது, மனிதர்கள் மூலமாக, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாக, உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக, வாய்ப்புகள் மூலமாக எப்படி அது அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஆத்மார்த்தமாக ஒரு 5 நிமிஷம் செய்யலாம். நீங்கள் என்னுடைய சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிடைக்கும். அதனால் உங்கள் அன்பை தெரிவியுங்கள், உங்களுடைய சமாதானத்தை தெரிவியுங்கள். எந்த விதமான நிர்பந்தமோ நிபந்தனைகளோ இல்லாமல் உற்சாகமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நிறைவாருங்க. அவரிடம் நீங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் என்றால் கேள்விகளை கேளுங்கள். உங்களுக்கு பதில் எப்படி உன் நெஜத்தில் வருதுங்கிறத கவனிங்க. அதனால் இந்த எனக்கும் என் அன்புக்குரியவர்களுக்கும் தொடர்பு துண்டித்து விடக்கூடாது அப்படின்னு, இல்லை துண்டித்து விட்டதே இப்போ நான் என்ன செய்வேன்னு ஏக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா,
உங்களுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு அப்படிங்கிறது ஏக்கத்தால் உருவாக்கப்படுவதல்ல, அது அலைவரிசை ஒருங்கிணைவினால் உருவாக்கப்படுவது. அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையினுடைய பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் நோக்கி செல்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு தெளிவாக தெரியும். இதுதான் நான் இந்த கணத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்பும் ஞானம் அல்லது ரகசியம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீங்களாக இருங்க, உங்களோட முழுமையை நோக்கி செல்லுங்கள். நீங்கள் யார், உங்களோட திறமை என்ன அப்படிங்கிறத புரியும் அந்த பாதையில் இருங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக உற்சாகமாக வாழுங்க. அவர்களிடம் கேள்வி கேளுங்கள். நீங்கள் அப்படி செய்யும்போது உங்களை அவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது, இறை வழிகாட்டுதல்ங்கிறது நிழல் போல் தொடர்வதை காண்பீர்கள். நிழலை தேடி ஓட வேண்டாம், நிழல் உங்களை தேடி வரும், உங்களை தொடரும், நீங்கள் அதற்குரிய தன்மையில் இருக்கும்போது. இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நான் என்னுடைய லைவ் செஷன்ஸ்க்குன்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறேன், தெளிவின் வழி லைவ் செஷன்ஸ்னு சொல்லி. அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நான் எப்போல்லாம் லைவில் வரணும், வாரத்துக்கு ஒரு வாட்டி டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் யூடியூப்பில். அப்போது நீங்கள் என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். நான் டைப் பண்ணுறது ரொம்ப சின்ன மெசேஜாக தான் டைப் பண்ண முடியுங்கிறது நான் லைவில் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிடுறேன். இல்லை சார், நான் உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன், எனக்கு வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருக்குது, உங்கள் வீடியோ பார்க்குறேன், எனக்கு ஆறுதல் கிடைக்கிது, பட் இருந்தாலும் எனக்குள்ளே நிறைய குறைகள் இருக்குது, அதுக்கு எனக்கு தீர்வு வேண்டும், தெளிவு வேண்டும், வழிகாட்டுதல் வேண்டும்னா நீங்கள் என்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கவுன்சிலிங் டைம் ஒதுக்கி தரேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே நிறைய அகமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, தெளிவு கிடைத்திருக்கின்றது, உங்கள் மனம் இப்போது தெளிவாக இருக்கின்றது அப்படின்னா இந்த சேனல் என்பது வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும், இது மென்மேலும் நிறைய மக்களை சென்றடைய வேண்டும், நான் சந்தித்த அது மாற்றம் என்பது பிறருக்கும் செல்ல வேண்டும், அதற்கு இந்த சேனலை நான் சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன், இதன் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அப்படின்னு உங்களுக்குள்ள உள்ளார்ந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர், அதுக்கு உங்களுடைய உதவி கான்ட்ரிபியூஷன்ஸை செய்யலாம். இல்லைன்னா சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் தானமாகவோ இல்லை கடமைக்காகவோ நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மாற்றத்திலிருந்து தாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த சேனல் மேல் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா, அப்படி மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் நன்மை, அதுதான் என்னுடைய தர்மமும் கூட. சரிங்களா? உங்களோட மைண்டை கன்வின்ஸ் பண்ணி வாங்குறதுங்கிறது அது எனக்கு அவசியம் இல்லாதது. மாற்றத்திலிருந்தே நீங்கள் தாருங்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுடைய மனக்குறைகளை போக்கி உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் மீண்டும் பெறச் செய்வதற்கு என்ன மாதிரியான கருத்துக்களை, ஞானத்தை நான் சொல்லணுமோ அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். என்னோடய தெளிவின் வழி லைவ் செஷன்ஸில் பல ஞானியர்களோட கருத்துக்களை நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அது உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா அது குட்டி சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். வாழ்க வளமுடன்.